ஸோ இப்போ நம்ம கடைசியாக இந்த செஷனில் கடைசியாக பார்க்க போகிறது எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயில் சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மெயில் சர்வரில் டிஃப்ரெண்ட் பிசியில் டிஃப்ரெண்ட் மெயில் ஐடிஸை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மெயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு மெயில் சர்வர் காலேஜில் வச்சுருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு காலேஜ் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுது உடனே. ஓகேவா? ஸோ அந்த மெயில் சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டு 25, எஸ்எம்டிபிக்கான போர்ட்டு 25. ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இங்கே 25, ஏற்கனவே வந்து 2021 யூஸ் பண்ணியிருப்போம், 80, 443. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 2489 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகாலுக்கு டிஃப்ரெண்ட் போர்ட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம 25 அப்படிங்கிற எஸ்எம்டிபி போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா POP3, இப்போ நம்ம அனுப்பக்கூடிய மெயில் எல்லாமே POP3. ஸோ அந்த மெயிலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டு தான் 110 POP3. அடுத்தது IMAP அப்படின்னு ஒரு போர்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எந்த டிவைஸ்லேருந்து நம்ம லாகின் பண்ணாலும் அந்த டிவைஸில் அந்த மெயில் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜிமெயில் இருக்குது, இப்போ நம்மளுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த மெயிலெலாம் நமக்கு புது மெயில் வர்றது காட்டணும். இதுவே நம்ம வேறு ஏதாவது ஒரு லேப்டாப்லேயோ இல்லை வேறு ஒருத்தரோட டிவைஸ்லேயோ நம்ம லாகின் பண்ணும்போது காட்டாமல் போயிட்டால் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ எதில் நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்கள் மெயில் எல்லா டிவைஸ்லேயும் ஒரே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டு தான் IMAP, அந்த மெயில்ஸை சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எந்த டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணாலும் சேம் அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த மெயில் ஃபஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியாக போயிடும். ஸோ ஓப்பன் பண்ணாத மெயில் அதே ஃபார்மெட்டில் அப்படியே சிங்க்ரனைஸ் ஆகணும்னா இந்த போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது நார்மலாகவே அது அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இமெயில் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் நமக்கு தெரியும். அவுட்லுக்குன்னு ஒரு மெயில் இருக்கு இல்லையா, தண்டர்பேர்டு. ஸோ தண்டர்பேர்டு தான் இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு மெயிலெலாம் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ smsc.ac.in, இப்போ ஒரு கம்பெனி பேரில் tcs.com அப்படின்னு வச்சுருப்பாங்க மெயிலோட அந்த டொமைன் நேம். ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறது தண்டர்பேர்டு அப்படிங்கிற இந்த எஸ்எம்டிபி சர்வர் மூலயமா தான் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ உங்கள் காலேஜ்லேயும் இந்த மாதிரி தண்டர்பேர்டு இல்லை ஜிமெயில்டே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கலாம். ஸோ ஜிமெயிலில் இப்போ காலேஜ் இன்ஸ்டியூஷனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டியூஷனுக்குன்னா அது தனியாக ஜிமெயில் அவுட்லுக்கே கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு தண்டர்பேர்டு தான் கொடுப்பாங்க. ஸோ எங்கள் கம்பெனியோடது கூட பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்டு தான். ஸோ தண்டர்பேர்டு தான் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த மெயிலே வந்து சென்ட் பண்ண முடியும். நார்மல் ஜிமெயில் அவுட்லுக்கில் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அவங்கள்ட்டே எஸ்எம்டிபி சர்வர் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த சர்வீஸை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்டெப்பு கொஞ்சம் லென்த்தாக போகும். முதல்ல சர்வரை கான்ஃபிகர் பண்ணணும், அதுக்கப்புறம் கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான். ஸோ நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணி மெயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம மற்ற சர்வர் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணிட முடியாது, கொஞ்சம் ஸ்டெப் அதிகம், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். ட்ரேசரில் வந்துட்டு கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், எஸ்எம்டிபி. ஸோ இதுக்கு ஹெட்டிங்லாம் நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெட்டிங்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு தேவைப்படுற
காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸில் ஒரு சுவிட்சு. ஸோ அதை நான் எப்போவுமே 2960 சுவிட்சே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு தேவைப்படுறது சர்வர். ஸோ ஒரு சர்வர், அதாவது மெயில் சர்வர் எனக்கு தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது ஒரு 5 பிசி, PC1, PC2, PC3, PC4, ஒரு லேப்டாப் போட்டுக்கிறேன். 4 பிசி, ஒரு லேப்டாப். ஸோ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் டீசெண்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கான ஐபி அட்ரஸை நான் அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கான நேமும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா சர்வருக்கான ஐபி நான் கிளாஸ் ஏக்கே போயிடுறேன். ஸோ கிளாஸ் ஏல ஒரு 90, ஸோ 90.0.0.1 இல்லை 90 கூட தேவையில்ல, 9.0.0.1. ஸோ எல்லா பிசிக்கும் நான் 11லேருந்து ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐபி டைப் பண்ணியாச்சா? ஸோ ஐபி டைப் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம டிஎன்எஸ் சர்வர் மூலிமா தான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போது ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்வரோட நேம் எஸ்எம்டிபி சர்வர். ஸோ எஸ்எம்டிபின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மெயில் சர்வர்னு கொடுத்துக்கிறேன். மெயில் சர்வர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ என்னோட நேம் போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு நேம். ஸோ அவங்க நேமில் தான் அதை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இது வரையும் டைப் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, பொறுமையாக அதை பண்ணலாம். ஏன்னா ப்ராசஸ் அதிகம், பொறுமையாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம
என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற செட்டப்பை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது சர்வர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? சர்வரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெயில் சர்வர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஹெச்சிபி டிஎன்எஸ் பண்ணிவிட்டு மெயில் சர்வருக்கு வந்துடுவோம். ஸோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது நீங்களே பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்டெப் 1, டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். ஸோ ஐபி கான்ஃபிகரேஷனை செட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற சர்வர் ஆப்ரேஷனுக்கு போகணும். ஸோ 9.0.0.1 சேம் ஐபி அட்ரஸ் தான் டிஃபால்ட் கேட்வேக்கும் வரும், டிஎன்எஸ் சர்வருக்கும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐபி அட்ரஸை செட் பண்ணியாச்சு சர்வருக்கு. இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் செட் பண்ணியாச்சு. அடுத்தது சர்வீசஸ் போயிடுறோம். சர்வீசஸில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் டிஹெச்சிபி. ஸோ டிஹெச்சிபியில் போயிட்டு முதல்ல சர்வீஸை கண்டிப்பாக ஆன் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு போகணும். அதுக்கப்புறம் சர்வர் போல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் கேட்வே 9.0.0.1 டிஎன்எஸ் சர்வர் சேம் அதே தான். சர்வரோட ஸ்டார்ட்டு, அதாவது நம்ம பிசியோட ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் 11, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒரு 15. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளேல நம்ம சேவ் பண்ண சேஞ்சஸ் நடந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது பண்ண வேண்டியது டிஎன்எஸ். ஸோ டிஎன்எஸ் சர்வரை முதல்ல ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு முதல்ல நேம் சர்வர் கொடுக்குறேன். ஸோ சர்வரோட ஐபி அட்ரஸ் 1. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த யூசர், ஸோ அவங்களோட ஐபி அட்ரஸையும் இங்கே நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போயிடுறேன். ஸோ இப்போ டிஎன்எஸில் எல்லாருடைய நேமும் அதுக்கான ஐபி அட்ரஸும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்தது பண்ண வேண்டியது, ஸோ எல்லா பிசிக்கும் ஐபியை டிஹெச்சிபி மூலியமாக அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். ஐபி கான்ஃபிகரேஷன் டிஹெச்சிபி. ஸோ அசைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி மற்ற பிசிக்கும் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் டிஹெச்சிபி. திரும்ப எல்லா டெஸ்க்டாப்புக்கும் அதே மாதிரி நான் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லா பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணதுக்கப்புறம் கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கணும். ஸோ நான் சர்வர்லேருந்து மற்ற பிசிக்கான கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப் போகிறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பிங் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ பிங்கு நம்ம டிஎன்எஸில் ஆட் பண்ணதால நேமை கொடுத்து நான் பிங் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிங்கு ஸ்பேஸு வேலன். போன வரட்டும்.
சர்வரை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அதாவது டிஹெச்சிபி டிஎன்எஸ் சர்வரை கான்ஃபிகர் பண்ணியாச்சு, ஐபி அசைன் பண்ணியாச்சு, கனெக்டிவிட்டியும் செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது எஸ்எம்டிபி. ஸோ மெயில் சர்வரை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் இப்போ சர்வருக்கு போகிறோம். ஸோ சர்வருக்கு போயிட்டு சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கிறோம். சர்வீசஸில் இமெயில். ஓகேவா? ஸோ இமெயிலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இமெயிலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிபி சர்வீஸ், POP3 சர்வீஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு சர்வீஸும் டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்குது. ஸோ சில பேர் ஆன் பண்ணாமல் விட்டுறதுனால அவங்களே ஆன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பண்ண வேண்டியது டொமைன் நேம். இப்போ நம்ம மெயிலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா? உங்கள் காலேஜோட மெயில் smvc.ac.in. ஸோ அதுதான் டொமைன் நேம். அது மாதிரி நம்ம ஒரு டொமைன் நேமை கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட நேமில் டொமைன் நேம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ sk.com இதுதான் என்னுடைய டொமைன் நேம். இதை டைப் பண்ணிவிட்டு செட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் செட்டு கொடுத்ததும் இது ஹைட் ஆகிடும். ஸோ செட் ஆகிடுச்சுன்னா அந்த செட் அப்படிங்கிற அந்த பட்டன் ஹைட் ஆகிருக்கும். இப்போது யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் எதை கிரியேட் பண்ண போகிறேன்னா இங்கே பிசிக்கெல்லாம் நேம் டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை தான் யூசர் நேமாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்வேர்டும் அவங்க நேமில். இப்போ உங்கள் காலேஜில் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை போட்டு பிடெக் சிசிஇ என்ரோல்மெண்ட் நம்பர் @smvcac.in அப்படின்னு கொடுக்குறாங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் காமனாக கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒன்று ஏபிசி @123 இல்லை ஏபிசி 123 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், அவங்க நேம்லே பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். நம்ம இனிஷியலாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஜென்ரலாக ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துருவோம். அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அவங்க நேம்லே இங்கே பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்னால் டெலிட் பண்ணுறது, ப்ளஸ்னால் ஆட் பண்ணுறது. ஸோ ப்ளஸ் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த யூசர் சரணுங்கிற நேமில் அடுத்த யூசரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த யூசர் நீலன். அடுத்தது வேலன். அடுத்த யூசர் பாரதி. ஸோ 5 யூசரும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். 5 யூசர் தான். நீங்கள் எத்தனை பேர் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம 5 பிசி இருக்குது அப்படின்னா 5 யூசர் மட்டும்லாம் கிடையாது. எத்தனை யூசர் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த பிசியில் இருந்தாலும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது சர்வரோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ சர்வர் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளைண்ட்டு பிசிக்கு போயிடலாம். ஸோ கிளைண்ட் பிசிங்கிறது இங்கே இருக்கிற எல்லா பிசியுமே கிளைண்ட் பிசி தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த சந்தோஷ் அப்படிங்கிற இந்த பிசியிலேருந்து மெயிலை லாகின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணினா டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே இமெயில் அப்படின்னு இருக்கும். இருக்கா? ஸோ இமெயிலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. இது யூசர் நேம் கிடையாது, நம்ம நேம் கொடுக்குறோம். ஸோ ஒரு மெயிலை நம்ம சைன்அப் பண்ணால் நேம் கொடுப்போம் இல்லையா, அதை சைன்அப் தான் பண்ண போகிறோம். இப்போது என்னோட நேமை கொடுக்குறேன். ஸோ இமெயில் அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ் இந்த பர்சனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இமெயில் அட்ரஸையும் கொடுக்கணும். sandosh@sk.com. இது
ஸோ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம கிரியேட் பண்ண மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியை கொடுத்துடணும் டொமைன் நேமோட சேர்த்து. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம், கூட டொமைன் நேமை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த இன்கமிங் மெயில் சர்வர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.0.0.1 இதுதான் இன்கமிங் மெயில் சர்வர். அவுட் கோயிங் மெயில் சர்வரும் அதே தான், சர்வரோட ஐபி மொத்தத்தில் எது வழியாக வந்து அந்த மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வர்றது எந்த வழி, போகிறது எந்த வழி, இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே ஒரே சர்வர் மூலிமா தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்டு. யூசர் நேம் என்ன, இதுதான் யூசர் நேம், பாஸ்வேர்டும் அதே தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதும் உங்களுக்கு மெயில் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணது என்னோட மெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துலேயும் அவங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது பிசியில் நிலன் அப்படிங்கிற அந்த யூசரை நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இமெயில் போகிறேன், யூசர் நேம் நிலன், இமெயில் அட்ரஸ் சேம் அவங்க நேம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் @sk.com. இன்கமிங் மெயில் சர்வர் 9.0.0.1. அவுட் கோயிங் சர்வரும் அதே தான், யூசர் நேம் நிலன், பாஸ்வேர்டும் நிலன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ரெண்டாவது மெயிலையும் நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ கவனிங்க, மீதி அப்புறம் பண்ணலாம். இப்போ 2 யூசரை நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போது மெயில் போகுதான்னு செக் பண்ணணும் இல்லையா, செக் பண்ணணும். இப்போது நிலன் என்ன பண்ண போகிறாரு, சந்தோஷுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறார். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக கம்போஸ் மெயில் பண்ணோமா, கம்போஸ் தானே ஒரு மெயிலை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கம்போஸ் போயிட்டு டு யார் அப்படின்னா சந்தோஷ் @sk.com அப்படிங்கிறத அனுப்ப போகிறோம். என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படிங்கிறதா மெசேஜ். ஸோ நவ் டைம் இஸ் 11:05. ஸோ ஏதோ ஒரு பாடிக்குள்ளே கண்டென்ட்டை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மெயிலை வந்து கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ண வேண்டியதான். ஸோ டைப் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், மெயிலை சென்ட் பண்ணிக்கலாம். மெயிலை சென்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், நிலன் வந்து சந்தோஷுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. இப்போ அவருக்கு மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணோம் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், நிலன்ட்டேருந்து சந்தோஷுக்கு ஒரு மெயில் போகுது. இப்போ சந்தோஷ் அப்படிங்கிற அந்த யூசர் அந்த மெயிலை ரிசீவ் பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். அதுக்கு நான் ரிசீவ் கொடுக்குறேன். ஸோ ரிசீவ் கொடுத்தோன்னா ரிசீவ் ஆகிருக்கா, ரிசீவ் ஆகிடுச்சு. என்ன கொடுத்துருக்காருன்னு படிக்கணும் இல்லையா, அவுட் பண்ணி படிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அவர் அனுப்பின மெயில் இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் எனக்கு க்ரீட்டிங் சொல்லியிருக்காரு, நான் திரும்ப ஒரு க்ரீட்டிங் சொல்லணும் இல்லையா, அதான் தமிழர் பண்பாடு. அதை ரிப்ளை கொடுக்குறேன், தேங்க்யூ ஃபார் யுவர் க்ரீட்டிங் அப்படின்னு ரிப்ளை கொடுக்குறேன். சென்ட் பண்ணதும் இப்போது சந்தோஷ்லேருந்து ஒரு மெயில் நிலனுக்கு வந்திருக்கும், ரிப்ளை மெயில். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நிலன்கிட்ட போயிட்டு நான் செக் பண்ணுறேன் ரிசீவ் ஆகிருக்கான்னு. சந்தோஷ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, தேங்க்யூ ஃபார் யுவர் க்ரீட்டிங் அப்படின்னு மெயில் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ வந்துதா? இதில் 2 இடத்துல தப்பு பண்ணுவீங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கமிங் அவுட் கோயிங் மெயில் சர்வரை தப்பாக கொடுத்தீங்கன்னா, அந்த ஐபியை தப்பாக கொடுத்தீங்கன்னா வராது. அதே மாதிரி யூசர் நேம், நம்ம என்ன யூசர் நேம் கிரியேட் பண்ணமோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருக்கணும்.
அதே மாதிரி அந்த மெயில் ஐடி டைப் பண்ணும்போது அந்த டொமைன் நேமை டைப் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா மட்டும்தான் மெயில் வரும் போகும், இல்லைன்னா வராது போவாது. ஓகேவா? ஒர்க் பண்ணுதா? இதே மாதிரி மீதி இருக்கிற 3 யூசர்லேயும் அவங்கள லாகின் பண்ணி ஒரு யூசரை இன்னொரு யூசருக்கு மெயிலை சென்ட் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணி செக் பண்ணுங்க, அவுட்புட் வருதான்னு சொல்லுங்க. வருதா? இதுதான் ப்ரொசீஜரு. இப்படி தான் பண்ணுவாங்க. இதிலே பல்க் மெயில் ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் போதும். பல்காக ஒரு 500 ஐபி 200 ஐபிலாம் பண்ணுன்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலில் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ணோம்னா அது பல்காக கிரியேட் ஆகிடும். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, யாருக்காவது வரலைன்னா சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடலாம்.